ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ. ஸோ ரெகுலராக அந்த 50 லைக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த ட்ரேடர்ஸ்க்கு தேங்க்யூ. லவ் அண்ட் சப்போர்ட் எப்போதுமே இருக்கணும். அந்த 50 வியூஸ் போதும், அந்த 50 லைக்ஸ் போதும், உங்களுக்கான ரெகுலரான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி என்ன மார்க்கெட் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி ஃபர்தராக இந்த மூவை நான் ஏன் கொடுக்கல, பட் ஆனால் மார்க்கெட் பக்காவாக டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணியிருக்கு. பட் ஆனால் மார்க்கெட்டில் நெகட்டிவ் நியூஸ். ஸோ மார்க்கெட் ஓவராலாக ஒரு 4 ஹவரோட டிமாண்டில் மார்க்கெட் நிற்கிது. அதை நான் சொல்லிடுறேன். இந்த என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாங்கிறத சொல்லிடலாம். பட் ஆனால் நெகட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனால இந்த வியூ நம்ம கொடுக்கல. 4 ஹவர் டிமாண்ட், 50 மினிட்ஸோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆல்ரெடி இந்த என்ட்ரிஸ்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருப்போம். இந்த 50 மினிட்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு 4 ஹவரில் ஒரு ஆர்டர் பிளாக்கு இந்த கேண்டில், இந்த கேண்டில். ஸோ மார்க்கெட் டைரெக்டாக கேப் டவுன் ஆச்சு. ஸோ நேற்று எஸ்டர்டே இந்த ட்ரம்ப்பு டேரிஃபோட அனௌன்ஸ் பண்ணுறதுனால ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு எஸ்டர்டே நைட்டே நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் நம்ம டெலிகிராம் சேனலில். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆச்சு. திருத்திட்ட மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கேருந்து டேரெக்டாக ஓப்பன் ப்ரைஸு 160 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் கிராஸ் ஆச்சு. அங்கேருந்து ப்ராப்பராக இந்த 4 ஹவர் டிமாண்ட்லேருந்து என்ன தான் மார்க்கெட் நெகட்டிவ் நியூஸாகவே இருந்தாலும் பக்காவாக மார்க்கெட் டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுது. இங்கேருந்து ஒரு 153 பாயிண்ட்ஸ் கிட்ட, 156 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சு. பட் இந்த வியூ நம்ம கொடுக்கல, ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருந்ததுனால. நாளைக்கு ஸோ இன்றைக்கி டெலிகிராம் சேனலில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருந்தோங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடும். ஸோ எக்ஸாக்டாக நம்ம ட்ரம்ப்போட அனௌன்ஸ் பண்ணிட்டு எல்லா நியூஸுமே நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நல்ல ஒரு கேப் டவுன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் நல்ல 160 பாயிண்ட் கிட்ட கேப் டவுன் கொடுத்துச்சு. அப்போயுமே ஒரு கன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன். 8:52 AM 23:130 ஒன்ஸ் பிரேக் மஸ்ட்டு. எப்போதுமே ஏதோ ஒரு லெவல் சொல்கிறேன்னா அந்த லெவலுக்கு கீழே வந்தால் தான் ஃபர்தராக அந்த மூமெண்ட்டாக பார்க்கணும். 23:130 பிரேக் பண்ணலை, பக்காவாக டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணி மேலே போயிடுச்சு. ஆட்டோ செக்டர் நெகட்டிவ் நியூஸுங்கிறத நான் எஸ்டர்டே வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ டேரெக்டாக ஃபாலோ ஆச்சு. ஸோ சிஇ ட்ரேடை நான் அவாய்ட் பண்ண சொல்லியிருப்பேன், ஏன்னா நெகட்டிவ் நியூஸ் இருக்கிறதுனால இந்த என்ட்ரியே எடுத்திருக்க மாட்டோம். ஸோ பட் ஆனால் டெக்னிக்கல் பக்காவாக ஃபாலோ பண்ணிச்சு. ஸோ ஃபர்தர் அப்சைடு மூவ் இருக்காதுன்னு நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா வெயிட்டேஜான ஸ்டாக்ஸு சப்போர்ட் பண்ணலை. நிஃப்டி, இன்ஃபியும், டிசிஎஸும், ஐடி செக்டாரும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5% இன்றைக்கி மட்டுமே ஃபாலோ ஆச்சு. ஸோ இதுக்கான தான் அப்சைடு மூவ் ஃபர்தராக இருக்காதுங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இதோட என்ட்ரிஸ் தான் நான் செகண்ட் ஹாஃபில் ஃபாலோ ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் ஃபாலோ ஆகலை. லிக்விடிட்டி மட்டும் எடுத்து இந்த 50 மினிட்ஸ் டிமாண்டில் மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஒரு சப்ளையில் நிற்கிது. இது நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ண வியூவு. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த டிமாண்ட்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸாக இருந்துச்சுன்னா அக்ரெசிவ் ட்ரேடர் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை டார்கெட்டாக வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 மினிட்ஸோட இந்த லோ பாயிண்ட்டு, ஆர்டர் பிளாக்கோட லோ பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். சின்ன ஸ்டாப் லாஸாக இருந்துச்சுன்னா அக்ரெசிவாக ட்ரை பண்ணலாம். இல்லை லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை டார்கெட்டாக வைக்கலாம். மார்க்கெட் இந்த ஃபஸ்ட் டிபி டார்கெட் போயிட்டு செகண்ட் டிபி இந்த கேப்பை டார்கெட் போயிடுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக இந்த சப்ளைலேருந்து இதுவும் அகெயின் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு செல் ட்ரை பண்ணலாம். இல்லை லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து கன்ஃபர்மேஷன் ட்ரேடராக இருந்துச்சுன்னா இந்த கன்ஃபர்மேஷன் ட்ரேடரை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மொத்தமே 3 சினாரியோ பில்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று, நியூட்ரலாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த டிமாண்ட்லேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி டார்கெட்டு, இந்த கேப் டார்கெட், இது ஃபஸ்ட்டு வியூ. செகண்ட் வியூ என்னென்னா இந்த சப்ளை செகண்ட் என்ட்ரி. இது ஃபஸ்ட்டு வியூ, ஃபஸ்ட் என்ட்ரி. இது செகண்ட் என்ட்ரி. இது சப்ளை. இந்த சப்ளையில் சின்ன ஸ்டாப் லாஸாக இருந்துச்சுன்னா அக்ரெசிவாக ட்ரை பண்ணலாம். இல்லை லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து ட்ரை பண்ணலாம். இது செகண்ட் என்ட்ரி. தேர்ட் என்ட்ரி ஒரு சினாரியோ கூட சொல்லிக்கலாம். இது ரியாக்ஷன் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக இன்னமும் அப்சைடுக்கு மார்க்கெட் இந்த இம்பேலன்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே போகும். ஸோ இது தேர்ட் சினாரியோ. இந்த 3 சினாரியோ, அதாவது ஒரு ஃபஸ்ட் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி, சினாரியோ மட்டும் இன்னொரு சினாரியோ நம்ம பில்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் நிஃப்டிக்கான வியூ. பக்காவாக டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்மார்ட் பண்ணி கான்செப்ட். ஸோ இன்றைக்கியோட மூமெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் நிஃப்டியோட வியூவு. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது ஒரு சப்ளை. மார்க்கெட் மேலேயும் ஒரு சப்ளை இருக்குது, இம்பேலன்ஸ் இருக்குது, லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த சப்ளையில் இப்போது செல் அடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு செல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இதில் ஃபர்தர் செல் எப்படி எடுக்கலான்னா மார்க்கெட்டு கீழே வந்து ரியாக்ஷன் பண்ணி பிரேக் அவுட் கொடுக்குறப்ப இங்கே ஃப்ளிப் ஜோன் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 மினிட்ஸ்க்கு சேம் டைம் ஃப்ரேமோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டராகவும் நமக்கு கிடைக்கும், ப்ளஸ் ஃப்ளிப் ஜோனாகவும் கிடைக்கும். ஸோ இந்த என்ட்ரி ஃபர்தராக ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா மேலே இருக்கிற இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கிறதுக்கு இந்த சப்ளை வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது பேங்க் நிஃப்டியோட வியூ.
ஸோ இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் ஏதாவது இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ரிலையன்ஸ் வந்து நான் எக்ஸாக்டாக சொல்லியிருப்பேன், இந்த 4 ஹவரோட இந்த சப்ளையில் ஃப்ளிப் ஜோனில் மார்க்கெட் நிற்கிது, இங்கேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தான் மார்க்கெட் நிற்கிது. இதோட கண்டினியூஷன் ட்ரேடு 15 மினிட்ஸ் சேஞ்ச் ஆஃப் கரெக்டர் இங்கே கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக இன்னமும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ரிலையன்ஸோட வியூவு. ஸோ டிசிஎஸ் ஆல்ரெடி 4% ஒரு வீக்லியோட டிமாண்டே பிரேக் அவுட் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துலலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிறது அடுத்த ஒரு வீக்லியோட டிமாண்டில் மார்க்கெட் நிற்கிது. இதை உடைக்குதாங்கிறத பார்ப்போம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் டிமாண்டுங்கிறதுனால அங்கே ஒரு சைட்வேஸில் இருக்கிறது மார்க்கெட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்ஃபி ஆல்ரெடி ஃபாலில் இருக்குது. ஸோ இன்ஃபிக்கும் எந்த ஒரு செட்டப் இன்ட்ராடே செட்டப் இல்லை. ஸோ ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி இல்லை, எல்என்டி எந்த ஒரு செட்டப்பும் இல்லை, இந்துஸ்தான் இல்லை, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்லை, ஐசிஐசி பேங்க்கில் ஒரு செட்டப். ஓகே, ஸோ ஒரு பிரேக் அவுட் ஏதாவது ஒரு சைட் பிரேக் அவுட் இருக்கும். டாப் சைடில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா, ஸோ இப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த சப்ளை வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சப்ளைலேருந்து இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இந்த ஆர்டர் பிளாக் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் கொடுத்துட்டு ஃபர்தர் செல் மூமெண்டம் இங்கே இடத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓவராலாக இது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்துட்டுருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ பழைய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்னு சொல்லிட்டு ஓல்டு வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். இந்த ஏரோ மார்க்கோட இன்னுமே அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 14% கொடுத்துச்சு. இது ஒரு 14% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இதோட கண்டினியூஷன் ட்ரேடு. ஸோ ஓவரால் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஸோ அதுக்கான லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கணும். அதுக்கான செல் என்ட்ரி தான் இந்த ட்ரேடு, பிரேக் அவுட்டு இந்த செல் என்ட்ரி ட்ரேடு. ஸோ ஈவன் இது ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். எஸ்பிஐயில் ஒரு என்ட்ரி. ஓகேவா? ஸோ எஸ்பிஐயில் ஸோ இதை ரெகுலராக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சார்ட்டு தான். ஸோ சப்ளை அடுத்த ஒரு சப்ளை இம்பல்சிவாக இருக்கிறதுனால ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. கரெக்டிவ் மூலம் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் இப்படி வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா அகெயின் இப்படி மேலே போயிட்டு இந்த சப்ளைலேருந்து ஃபால் ஆகி இந்த லிக்விடிட்டிலாம் டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இந்த லிக்விடிட்டி இந்த 760 வரைக்கும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட். ஸோ எஸ்பிஐஎன் ஸ்டில் நமக்கு பேரிஷ் தான். ஸோ சேஞ்ச் ஆஃப் கரெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சப்ளையில் ட்ரை பண்ணலாம் எஸ்பிஐஎன். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸுமே இல்லை. ஸோ தேங்க்யூ. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்டு ரெகுலராக அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறவங்க ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட 50 லைக்குக்காக தினமும் நான் வருவேன். எப்போ 50 லைக் குறையுதோ அன்றைக்கி வீடியோஸ் இருக்காது. ஸோ ஓகேவா? ஸோ அந்த 50 வியூஸ் போதும், அந்த 50 பேர் பார்த்தா போதும், அந்த 50 பேர் லைக் பண்ணால் போதும். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வீடியோஸ் போடுறோம், ஒரு வியூஸ் கொடுக்குறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 பேருக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ அண்ட் பாய்.